பன்னி 4 வெரைட்டிஸ் பார்ப்போமா. பன்னி மேற்கு வங்காள பன்னி, குங்குரு பன்னி. முகம் பார்த்தீங்க அப்படின்னா பக்கு நாய்க்குட்டி மாதிரி இருக்கும். இந்த பன்றியை ஏழைகளின் காமதேனு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா நிறைய வசன்னு குட்டி போடும். பன்னி வளர்க்குற விவசாயிகளுக்கு இந்த மாதிரி நிறைய குட்டிகள் இருந்ததுன்னா நிறைய பன்றிகளை விற்க முடியும். அது மூலயமா வாழும் வளமும் பெருகும். 2வது பன்றி பூர்ணியா பன்றி, பீகார் பன்றி. நம்ம நாட்டிலே ரொம்ப பழமையான இனம் இது தான். அது பாட்டுக்கும் காட்டில் மேட்டில் எல்லா இடத்துலையும் மேயும். அதிகமாக தீவனம் போடணும்னு அவசியம் இல்லை இந்த பன்றிக்கு. நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கக்கூடிய பன்றிகளில் நம்பர் 1 இந்த பூர்ணியா பன்றி. அடுத்தது அங்கமாலி பன்றி, கேரளாவில் இருக்குது. அங்கே இருக்கிற கிறிஸ்டியன் மேரேஜஸில் அங்கமாலி ஃப்ரை அப்படின்ட்டு ஒரு முக்கியமான டிஷ் இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குன்னு சொல்கிறாங்க. கடைசியாக இருக்கிற பன்றி நியாங் மேஹா, மெகாலயாவில் இருக்கக்கூடிய பன்றி. அங்கே இருக்கிற கால வெப்ப நிலைகளுக்கு ஏற்ப தன்னை தகவமைச்சு அதுக்கேற்ற மாதிரி வாழ்ந்துக்கக்கூடிய ஒரு பன்றி. காசியா மற்றும் ஜெயந்தியா அப்படின்ற மெகாலய பழங்குடியின மக்களுக்கு இந்த பன்றி மிகப்பெரிய ஒரு பொருளாதாரத்தையும் வாழ்வாதாரத்தையும் தரக்கூடிய பன்றி. 4மே கருப்பு பன்னி தான். நீங்கள் பார்க்குற வெள்ளை பன்னியெல்லாம் நம்ம ஊர் பன்னி கிடையாது, வெளிநாட்டு பன்னி. சரியா? தமிழ்நாட்டில் பன்னி இல்லையா ப்ரோ, தமிழ்நாட்டு பன்னியை பற்றி ஏன் பேசலை அப்படின்னு கேட்காதீங்க. நான் சொன்ன இந்த 4 பன்னிகளும் தேசிய இனங்கள். தமிழ்நாட்டுக்கு அப்படின்னு எந்த அங்கீகாரமும் இல்லை பன்றி வகைகளை பொறுத்த வரைக்கும். அதனால் நான் பேசலை. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.